ஏமா எல்லாரும் நீதான் அந்த கரப்பான்பூச்சை கொல்லன்னு சொல்றாங்க, நீ இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், நான் அந்த கரப்பான்பூச்சை கொல்லல சார், என்ன நம்புங்க. அந்த கரப்பான்பூச்சிய அனாமிகா தான் கொன்னாங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால் கரப்பான்பூச்சை கொல்றதுக்கான எல்லா ஆதாரமும் இதுல இருக்கு சார். இதை நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். இல்ல சார், இவ பொய் சொல்றா, நான் கொல்லல சார். துடிக்க அத கொன்னது மட்டும் இல்லாம இல்லன்னு சொல்லி பொய் சொல்றியா நீ? இரு, அதுக்கு இருக்கு நல்லா. அப்படியா? குடு பாக்கலாம், போடுங்க. இந்த வீடியோவே போயிடுதா? இவ்வளவு அழகா எடுத்திருக்கா. கடவுளே, மாட்டிட்டோமா? பாத்துட்டீங்களா சார்? இப்ப புரியுதா அவ எப்படி கொண்டிருக்கான்னு சொல்லி? ஏமா, இவ்வளவு அழகா அந்த வீடியோவை எடுத்திருக்கல, அந்த நேரத்துக்கு நீ போய் அந்த கரப்பான்பூச்சை காப்பாத்தி இருக்கலாம்ல. நான் போயிட்டு கரப்பான்பூச்சை காப்பாத்த போனா இந்த வீடியோவை யாரு எடுக்கிறது? அவத்தான் இதை செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரத்துக்கு நான் எங்க போறது? அதனாலதான் நான் போய் எடுக்கல. இப்ப எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சுதானே? அநியாயமா அதை கொன்னதும் இல்லாம இல்லன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா இவ்வளவு நேரமா. புடிங்க சார், புடிச்ச அப்படியே ஜெயில போடுங்க. அதான் சரி, இவ்வளவு கிட்ட போயிட்டு இப்ப நீ வீடியோ எடுத்த? நீ தெரியாம எடுத்தா இவ்வளவு அழகாக அந்த வீடியோ வரும்? கரப்பான்பூச்சி கிட்ட எல்லாம் போயிட்டு ஜூம் பண்ணி எல்லாம் எடுத்திருக்கு சார். அதெல்லாம் சகஜம் சார், அப்படித்தான் இப்ப எல்லாருமே எடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்ன? நீங்க நம்பலன்னு சொன்னா இதை போட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். அது என்ன? எங்க போடும் பாப்போம். கிணறுக்குள்ள சிசிடிவியா? இல்ல சார், நான் கொள்ள. என் பின்னுக்கு இருந்து என் முதுகுல குத்திட்டு மகா, இரு உனக்கு வச்சுக்கிறேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். பாத்தீங்களா, ஒரு பொண்ணை ரூம்குள்ள போட்டு அடைக்கிறத கூட அவ்வளவு அழகா கிட்ட போயிட்டு ஜூம் பண்ணி எடுத்துருக்காங்க. அதையே அப்படி எடுக்கும்போது கரப்பான்பூச்சி கொண்டதை என்னால எடுக்க முடியாதா? ஆமா நம்புறேன். இத காட்டின பிறகு இனி எங்க நம்பாம? இந்த கொலையை அனாமிக்கத்தான் செய்தார் என்பது இந்த வீடியோ ஆதாரத்தின் மூலம் நிரூபணமாகிறது. எனவே அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. பாத்தியா உன்னை எப்படி உள்ளத்தானேன்னு சொல்லி? யார்கிட்ட? இந்த மகா கிட்டயா?